நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு போன் ஜாயிண்ட்டுக்கும் சதக்கா கொடுக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம உடம்புல எத்தனை போன் ஜாயிண்ட் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு ஜாயிண்ட் விலகினா கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு நன்றி செலுத்துற விதமா ஒவ்வொரு போன் ஜாயிண்ட்டுக்கும் நீங்க சதக்கா கொடுக்கணும், தினைக்கும் கொடுக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 2 மலக்குமார்கள் வானத்துல இருந்து இறங்கி வராங்க. ஒரு மலக்குமார்கள் யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னோட பாதையில செலவு செய்யறாங்களோ அவங்களுக்கு இன்னும் பொருளாதாரத்தை அழிக்கூடியாலான்னு துவா கேட்கறாங்க. இன்னொரு மலக்குமார்கள் யாரெல்லாம் கஞ்சத்தனமா இருக்காங்களோ அவங்கள அழித்து விடுயாலான்னு துவா கேட்கறாங்க. அதாவது வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் சதக்கா கிடையாது. நம்மளோட நண்பர்களை, நம்ம வீட்டில் உள்ளவங்கள, நம்ம பெற்றவங்கள நம்ம ஒரு மலர்ந்த முகத்தோட பார்க்கறதும் ஒரு சதக்கா. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்குது, அந்த இடைஞ்சலை விலக்கி விடுறதும் ஒரு சதக்கா. இந்த மாதிரி யாருக்காவது நம்ம போயிட்டு உதவி செய்யறதா இருக்கட்டும், நம்ம தெருவில் போயிட்டு இருக்கும்போது யாருக்காவது ஒரு வயசானவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி யாருக்காவது ஒரு உதவி செய்யறதா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காண்டி நம்ம அந்த உதவியை செய்யும் போதோ அதுவும் சதக்காவில் தான் செய்யறோம். சதக்கா கொடுக்கறது நம்ம அல்லாஹ் கிட்ட பண்ற ஒரு பிஸ்னஸ் மாதிரி, நஷ்டமே அடையாத ஒரு பிஸ்னஸ். அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அதை நம்ம முழுசா நம்பி நம்ம அல்லாஹ்வோட பாதையில தினைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தாலையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த உடல் பலத்தை வச்சு நம்மளால எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செஞ்சு அது மூலியமா நம்ம சதக்கா நன்மை அடைஞ்சுக்கிட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம தான் ஒரு மிகப்பெரிய லாபமுள்ள ஆளா இருப்போம் உலகத்துல.